அனைவருக்கும் வணக்கங்க. நான் நந்தீஸ்வரர் அஸ்ட்ராலஜிலேருந்து பேசுகிறேங்க. இவ்வளோ நாள் இந்த ஜோதிட மாதிரி கட்டம் போட்டேங்க. இப்போ இதை நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லக்னத்தில் சூரிய பகவான் அவங்கவுங்க லக்னத்தில் சூரியன் அமர்ந்திருந்தாங்க. அந்த ஜாதகர் நல்ல நிர்வாக திறமையாக இருப்பாருங்க. பேரும் புகழோடு வாழ்வாருங்க. தன் குலத்திற்கு பெருமை சேர்ப்பானுங்க. தந்தையில் அதிக பாசத்தை பெறுவானுங்க. தந்தையுடைய பாசத்தை பெறுவான். பொது சேவை செய்வதற்கு ரொம்ப விருப்பப்படுற ஜாதகராக வருவாருங்க. சமூக சேவகராக வருவாருங்க. லக்னத்தில் சூரியன் நிற்கணுங்க. அரசாங்க தொடர்பு உண்டான மாதிரி வேலைக்கெல்லாம் அவர் போவாருங்க. சரிங்க. இப்போ லக்னத்தில் அவங்கவுங்க லக்னத்தில் சந்திரன் மட்டும் நின்றுதுனாங்க புகழுடையவனாக இருப்பானுங்க. நல்ல அழகுடையவனாக இருப்பாங்க. ஜாதகியோ ஜாதகரோ ரெண்டு பேர்த்துக்குமே பந்த பாசம் குடும்ப பாசம் நிற்கவனாக இருப்பாங்க. தாயார் மேலேங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க. லக்னத்தில் சந்திரன் இருந்துட்டாவே நல்லா சமைச்சு வச்சா உணவு பிரியராகவும் இருப்பாங்க. அப்புறமேலுங்க எல்லாத்துட்டையுமேங்க ரொம்ப பாசமாக இருப்பாருங்க. தாயிடம் இல்லாட்டியும் கூட மற்றவங்ககிட்டே பாசமாக இருப்பாங்க. ஆனால் அதிக பண்பு தாயிடம் மட்டும் இருக்குங்க. அப்புறமேலுங்க ஜாதகனுக்கு வீடு உண்டு, வண்டி வாகன சுகங்கள்லாம் உண்டுங்க. எல்லா பிராப்தமும் கிடைக்குங்க அந்த ஜாதகருக்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் கூட இருந்தால் கிடைக்குங்க. நிலபுலன்கள்லாம் அவன் காலத்துக்கு சேருங்க. தாய் வழியிலங்க லக்னத்தில் சந்திருக்க தாய் வழியில் சொத்துக்கள் கிடைக்கும். ஏதாவது புண்ணியம் கிடைக்கும். நன்மைகள் நிறைய கிடைக்கும் தாய் மூலிமா. சரி. இப்போ லக்னத்தில் செவ்வாய் இருக்கிற ஜாதகருக்கோ ஜாதகிக்கோங்க நல்ல முன்கோபியாக இருப்பாங்க. தைரியமாக இருப்பாங்க. போர் வீராக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அரசனுக்கு நிகராக இருப்பாங்க. அஞ்சா நெஞ்சம் படைத்தவனாக இருப்பாங்க. அதே மாதிரி லக்னத்துலேயே அந்த செவ்வாயோட சனி சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகருக்கு அடிக்கடி உடலில் காயங்கள் ஏற்படுங்க. செவ்வாயோட சனி சேர்ந்துட்டாவேங்க அது எந்த கட்டத்தில் இருந்தாலுமேங்க உடம்புல காயம் ஏற்படுங்க. அப்புறமேலுங்க லக்னத்தில் செவ்வாயோட ராகு சேர்ந்தாலும் எந்த கட்டத்துலையாக இருந்தாலும் சரிங்க. ஆனால் லக்னத்தில் செவ்வாய் ராகு இருந்தனாங்க ஜாதகருக்கு அடிக்கடி விபத்து ஏற்படுங்க. சொந்த முயற்சியில் தாங்க அந்த ஜாதகர் முன்னேறுவார். லக்னத்தில் புதன் இருந்துட்டாங்க ஜாதகம் புத்திசாலியாக வருவானுங்க. ஏன்னா புதன் பகவான் அல்லவா. கலகலப்பாக இருப்பாருங்க. நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்குங்க. லக்னத்தில் புதன் தனிச்சு நின்றுட்டாங்க ஜாதகருக்கு கடன் இருக்கும், பகை இருக்கும், நோய் இருக்கும். இந்த தீய பலன்களை அதிகமாக தருவாங்க. லக்னத்தில் புதன் மட்டும் இருந்துட்டா தீய பலன்கள் தான் கிடைக்கும். இதே லக்னம் புதன் ஆட்சி வீடாக போய் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்னம் ஆட்சி வீடாக இருந்து புதன் அங்கே அமர்ந்துங்கன்னா எங்கெங்கே வீடு ஆட்சி வீடுங்க புதனுக்கு மிதுனமும் கன்னிங்க. அங்கே லக்னமாக மாறி புதன் இருந்தால் நல்லா படிப்பார். சரி. லக்னத்தில் குரு நின்றார் ரொம்ப ஒழுக்க சீலனாக வருவார். பொய் பேச மாட்டார். அமைதியாக இருப்பார். தர்மம் செய்வாருங்க. ஆன்மீகம் கோயில் குளமெல்லாம் நல்லா பிடிக்குங்க. ஆன்மீக நாட்டமுடையும் தெய்வ அனுகூலம் நிறைந்தவருங்க. கற்றறிந்த சான்றோர்கிட்ட போய்ங்க ஆசி வாங்குவார். அவருக்கு பெரியங்கிட்டையெல்லாம் போய் பண்பாடு தெரிஞ்ச குழந்தைங்க. அது லக்கணத்தில் குரு இருக்கிறவர் பொய் பேச மாட்டார். பொய் பேசுகிறவங்களோட சேர மாட்டார். அது ஆட்சி வீடு எதுங்க. மீனத்துலேயும் தனுசுலேயும் இருந்துட்டாருன்னு வச்சுங்க லக்கணமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. பொய் பேசுகிறதே பிடிக்காது. பட்டு ஒன்று வெட்டணும், ரெண்டு துண்டா அப்படி தாங்க. ஒரு வெட்டு போட்டால் ரெண்டு துண்டு அப்படி தான் பேச்சு இருக்குங்க. தர்மம் நிறைய பண்ணுவாங்க. அடுத்தவங்க இவங்க முன்னால் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. லக்னத்தில் சுக்கிரன் நின்றாலுங்க ஆடம்பர பிரியராக இருப்பாங்க. அலங்காரம் பண்ணிக்குவாங்க அடிக்கடி. பெண்ணாக இருந்தாலும் ஆணே போய் பாருங்கள். கண்ணாடி நின்றுட்டு ஒரு நாள் ரொம்ப நேரம் தலை செய்யிட்டு இருப்பாங்க. அவங்களாம் லக்னத்தில் சுக்கிரன் நின்றால் தான் மேக்கப் பண்ணிக்குவாங்க. கலைத்துறைகள்லாம் அவங்களுக்கு அப்படி காந்த சக்தி மாதிரி ஈர்க்கும். அவங்களுக்கு சுகபோங்க சொகுசு வாழ்க்கை வாழ்வார். முக லட்சணமாக இருக்கும். லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க. சுக்கிரன் வீட்லேயே இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லக்கணத்திலேயே சுக்கிரன் ஆட்சி வீடு எதுங்க ரிஷபம் துலாம் இவங்களாம் சுக்கிரன் ஆட்சி வீடுங்க. அங்கே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஓவராக இருக்கும் அழகு படுத்திக்கிறதெல்லாம். லக்கணத்தில் சனி நினச்சினாங்க நீதிமானாக இருப்பாருங்க.
சனி பகவான்கிறோம். சனி பகவான் வந்து நல்லவர்களுக்கு நல்லவர், தீயவர்களுக்கு தீயவர். ஆனால் கொஞ்சம் மந்தமாக இருப்பாருங்க. தணல் மாதிரி இருப்பார். உள்ளே ஏதாவது சாம்பிராணி போகணும், அப்போ தான் புகையும். இந்த மாதிரி பின்னாடி இருந்து ஒருத்தர் பூஸ்டப் பண்ணணும் அவரை. லக்னத்தில் சனின்னா நீதிமானாக இருப்பார், சோம்பேறி மந்தத்தனமாக இருப்பார், சோம்பலாக இருப்பார், அடிமையாக இருப்பார். யார்கிட்டையாவது போய் ஒரு வேலை செஞ்சு அடிமை தொழில் செஞ்சுட்டு வருவார். லக்னத்து சனி தனித்து நின்றால் உடம்பை வளைச்சி ஒரு வேலை செய்ய பிடிக்காதுங்க அவருக்கு. உடலில் வலிமை இருக்காது, கை கால் மடிஞ்சு போகுது, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருப்பார். லக்னத்தில் ராகு மட்டும் தனித்து நின்றுச்சுன்னாங்க உடல் வந்துங்க அங்ககீனமாக இருக்கும். ஏதாவது ஒரு உடலில் குறைபாடு இருக்குங்க. லக்னத்தில் ராகு நின்னால் உடம்புல ஒரு குறை இருக்குங்க. அது நம்ம டக்குன்னு சொல்லக்கூடாதுங்க. ஒரு குழந்தைக்கு கேட்குறாங்கன்னு சொல்லுங்கள், நம்ம டக்குன்னு சொன்னால் அந்த குழந்தை என்ன பாடுபடும்? அவங்க அந்த குழந்தை மேலே பாசம் வைக்க மாட்டாங்க. நம்ம டக்குன்னு சொல்லக்கூடாதுங்க. குழந்தைக்கெல்லாம் ஜாதகம் பார்த்தாங்க குறைகளை சொல்லக்கூடாது, நிறைகளை மட்டுமே சொல்லணும். குழந்தைகளுக்கு ஒரு ஜோதிடர் டக்குன்னு சொல்லிடுவாங்க. குழந்தை பிறந்திருக்குதா, லக்கணத்தில் ராகு இருக்குதா, அவங்க குழந்தைக்கு ஏதாவது உடம்புல ஒரு ஊனம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. முதுமையான தோற்றமுடையவன், முதுமையான லக்கணத்தினா வயசானவங்க மாதிரி தோற்றம் இருக்கும். இளமை பையனை ஒருத்தர் வயசாகிட்டால் கூட இளமையாக இருப்பாங்க. ஆனால் லக்கணத்தில் ராகு நின்றுட்டா முதுமை நிறைந்த தோற்றம் இருக்கும். லக்கணத்தில் ராகு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டால் விபத்து வருங்க. லக்கணத்தில் ராகு சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்தால் ஜாதகன் வெளிநாடு போவானுங்க. லக்கணத்தில் ராகுவும் சந்திரனும் சேர்க்கை பெற்றால் வெளிநாடு செல்வான். 12ஆம் இடத்துல இருந்தாலும் போவானுங்க. லக்கணத்தில் ராகு செவ்வாய் இருந்தால் உறுதியாக போவானுங்க. 12ஆம் இடத்துல இருந்தாலும் போவாங்க. வேற எங்காவது லக்கணத்தில் வேறு இடத்துல இருந்தாங்கன்னா ராகு சந்திரனை முயற்சி எடுக்கணுங்க. லக்கணாதிபதியின் ராகு சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் லக்கணாதிபதியாக இருங்க. அந்த ராகும் சந்திரன் உட்காந்துருக்கிற அந்த வீட்டோட அதிபதியும் சேர்ந்துருந்தா வெளிநாடு உறுதியாக போவாங்களாம். தான் அமர்ந்த வீட்டு அதிபதியுடன். இப்போ மகர வீட்டில் போய் ராகும் சந்திரன் உட்காந்தா என்ன ஆகும்? மகர வீட்டில் அதிபதி யார்? சனி. அப்போ சனி ராகு சந்திரன் மூவரும் சேர்ந்துருந்தா வெளிநாடு செல்லும் பாக்கியம் உறுதியாக உண்டுங்க. ராகு வந்துங்க தனித்து நின்றால் அடிக்கடி நோய்வாய் வருங்க. அடிக்கடி ராகு நின்றுட்டாவே அடிக்கடி நோய் வருங்க. லக்கணத்தில் கேது நின்றுட்டாங்க விரக்தியாக இருப்பாருங்க. எதுலேயும் பற்று இல்லாமல் பிடிப்பில்லாமல் அந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வு அவனுக்கு இருக்கும். அவனுக்கு ஒரு மாதிரி மந்தத்தன்மையாக இருப்பார். ஆனால் ஆன்மீகத்தில் துறவியாக இருப்பாருங்க. ஈடுபாடு இருக்கும் ஆன்மீகத்தில். குடும்ப வாழ்க்கையில் பற்று இல்லாமல் எதுலேயும் ஒரு பிடிப்பு இல்லாத மாதிரி இருப்பாருங்க லக்கணத்தில் கேது இருந்தால். சரி, லக்கணம் வந்துங்க தனுசு லக்கணமாகி அங்கே உட்காந்துருந்ததுன்னா லக்கணாதிபதி எங்கள் குரு உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? லக்கணத்திலேயே லக்கணாதிபதியும் உட்காந்துருக்கணும். புரியுதுங்களா? எந்தெந்த வீடு ஆட்சி கிரகமோ அந்த வீட்டில் லக்கணம் போய் அமர்ந்திருந்தா அந்த கிரகம் அங்கேயே உட்காந்துருக்கணும். இப்போ மேசத்தில் யாருங்க அதிபதி? செவ்வாயில் அந்த இதுலேயே உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா பேரும் புகழும் உடையவங்க சொந்த கல்லையும் நின்று சம்பாரிச்சுட்டு போயிடுவானுங்க. சுய முயற்சி எடுத்தால் வெற்றி அடைவானுங்க. சொந்த கால் நின்று வெற்றி அடைஞ்சிருக்கோம், வாழ்க்கையில் வெற்றி அடைவானுங்க. லக்கணம் அமர்ந்த வீடு அது அவனுக்கு அந்த ஜாதகருடைய சொந்த வீடாக இருந்து அந்த லக்கண அதிபதியும் அந்த வீட்டில் இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் கடகத்தை எடுத்துக்கலாம். கடக லக்கணம், அந்த அதிபதி யார்? சந்திரன். அங்கே உட்காந்துக்கணும். கடகத்திலே உட்காந்து லக்கணமாகவும் இருந்துட்டா பேரும் புகழும் வாங்குவாங்க. சொந்த காலில் நின்று சுயம் முயற்சிய வெற்றி நிறைய சம்பாதிப்பாங்க. லக்கணாதிபதி அந்த வீட்டில் உச்சம் நீச்சம் பெற்றுனா இப்போ தனுசு ராசிக்கு உச்சம் எங்கேங்க? குரு பகவான் உச்சம் தனுசு, நீச்சம் லக்கணாதிபதி அந்த வீட்லேயே உட்காந்துருக்கணும். அந்த வீட்டு குருவும் அதே வீட்டிலே உட்காந்துருக்கணும். லக்கணாதிபதி நீச்சம் அடையக்கூடாது, உச்சம் அடையணும்.
ஆட்சினப்பு வேணாலும் இருக்கலாம், பகை வரக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் அம்சமாக இருந்ததுன்னா ஆயுள் தீர்க்கமாக இருக்குங்க. ஆயுள் தீர்க்குங்க. கேந்திரம்னு எனக்கு 1 4 7 10 அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலும், திரிகோணம்னா 1 5 9 மகாலட்சுமி ஸ்தானம் இதில் இருந்தாலுங்க தீர்க்காயிலுங்க. லக்னாதிபதி வந்துங்க நீச்சம் பகை அப்படியெல்லாம் ஆகக்கூடாது. அஸ்தமனம் 6 8 போய் 12 மறையக்கூடாதுங்க. லக்னாதிபதி நீச்சம்னு வரக்கூடாதுங்க. லக்னாதிபதி நீச்சம்னு என்ன மறைஞ்சு போயிடறாருன்னு அர்த்தம். பகையாக வாங்கக்கூடாது. அஸ்தமனம் வாங்கிடக்கூடாது. அஸ்தமனம்னு சூரியக்கு பக்கத்தில் ஒவ்வொரு டிகிரி பாகையில் போகிறப்ப அஸ்தமனம் ஆயிரும். அது எதுவும் பலன் இல்லாமல் அப்படி பெற்று 2 6 12 மறைஞ்சா ஆயுள் குறைவுங்க. அது ஆயுளே குறைவாக போகுங்க. லக்கணமும் லக்கணாதிபதியும் லக்கணாதிபதி அந்த லக்கணம் அமர்ந்த வீட்டுடைய அதிபதி. ஆண் ராசிகள் ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் ஜாதகர். லக்கணம் ஆண் பெண் போகிறோம் இல்லைங்க. மேசத்திலிருந்து ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆண் பெண் வீடுங்க. லக்கணமும் லக்கணாதிபதியும் லக்கணத்தில் இருக்கணும். அதனுடைய வீட்டினுடைய அதிபதி அங்கேயே இருந்தால், அது ஆண் ராசியாக இருந்தால் அந்த ஆண் தன்மை அதிகமாக இருக்கும். லக்கணமும் லக்கணாதிபதியும் பெண் ராசிகளில் நின்னால் பெண் தன்மை அதிகமாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண் தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ மேசத்திலிருந்து எடுத்துக்கணும். நீங்கள் மேசத்தை ஆண்னு போடுங்க, ரிஷபத்தை பெண்ணு போடுங்க, மிதுனத்தை ஆண்னு போடுங்க, கடகத்தை பெண்ணு போடுங்க. அப்படி போட்டுக்கிட்டே வரணும் 12 ராசிக்கும். ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண்ணு போட்டால் தனுசு ஆணாக வரும், விருச்சகம் பெண்ணாக வருங்க, மகரம் பெண்ணாக வரும், கும்பம் ஆணாக வரும், மீன பெண்ணாக வரும். இப்படி 12 ராசிகளுக்கு போட்டுவாங்க. இந்த ஆண் பெண் ராசி குறிச்சிட்டு லக்கணம் அந்த எந்த ராசியில் ஆண் ராசியில் உட்காருதா பெண் ராசியில் உட்காருதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. சரி, லக்கணாதிபதினா அந்த வீடு கொடுத்த அதிபதி. இப்போ மகர வீட்டுக்கு அதிபதி யார்? சனி. தனுசுக்கே குரு, விருச்சகத்துக்கே செவ்வாய், துலாத்துக்கு சுக்கிரன், கன்னிக்கு புதன், சிம்மத்துக்கு யாருங்க? சூரியன், கடகத்துக்கே சந்திரன். இப்படி கடவுளும் சேர்ந்துருக்கணும். புரியுதுங்களா? லக்கணமும் லக்கணாதிபதியும் பெண் ராசிகளில் நின்றால் அந்த குழந்தைக்கு பெண் தன்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லக்கணாதிபதிக்கு இருபுறமும் லக்கணாதிபதி எங்கே வேணாலும் உட்காந்துருக்கலாம். அந்த லக்கண அதிபதிக்கு 2 புறமும் பெண் கிரகங்கள் சூழ்ந்து நின்றால் ஜாதகனை எப்பொழுதும் பெண்கள் சூழ்ந்திருப்பாங்க. அந்த 5ஆம் வீடெல்லாம் பெண் கிரகம் வீடாக வரக்கூடாது. அப்போ பெண்கள் தான் அங்கே வந்து நாட்டாமல் செய்வாங்க. செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றிருந்தால் உடலில் காயங்கள் ஏற்படும். செவ்வாயும் சனி சேரவே கூடாதுங்க. சேர்ந்துட்டே என்னங்க உடலில் காயங்கள் ஏற்படுத்தும். சரராசியானால் ஜாதகர் துடிப்பானவராக இருப்பார், வேகம்தான். சிந்தனைகள் நடவடிக்கைலாம் ஆக்கப்பூர்வமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அவர் எப்பயுமே மாற்றங்களை விரும்பாதவர், மாற்றம் ஒன்றே நிரந்தரம்னு நினச்சிட்ருக்கிறார். லக்கணம் ஸ்திரம், ஜாதகர் துடிப்பில்லாதவராக இருப்பார். 7லும் ஸ்திரத்தன்மை விரும்புவார், ஆரவாரம் இல்லாதவருங்க. மாற்றங்களை எப்பயும் விரும்ப மாட்டாருங்க. லக்கணம் உபயராசியாச்சுன்னா ஜாதகர் சமயோஜித புத்தி உடையவர். சூழ்நிலைக்கு தகுந்தாற்ப போல தன்னை மாற்றிக்கொள்ளுதல், நன்றாக சிந்தித்து முடிவெடுப்பாங்க. லக்கணம் மேசமாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜாதகர் வந்து முன்கோபியாக தான் இருப்பார். செயல் வேகம் அதிகம் உடையவர், தைரியமாக இருப்பாருங்க, கெத்தாக இருப்பாருங்க, அனுபவம் மிக்கவர், காரை ரொம்ப விரும்பி ஏற்பாருங்க. காதில் டிரைவிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒவ்வொருத்தர் காரில் டிரைவிங் போகிறதுக்கு லீவு போட்டு போவாங்க. அந்த மாதிரி லக்கணம் ரிஷபமானால் ஜாதகர் ஆடை அலங்கார ஆபரப்பிரியர், சுகவாசியாக இருப்பார்.
எப்பயுமே அவர் சுகவாசியாக தான் இருப்பார். லக்கணம் மிதுனமானால் புத்திசாலி நண்பர்களை வச்சிருப்பார், நகைச்சுவையாக பேசுவார். லக்கண கடகம்னா தந்தையிடமும் தாயிடம் பாசம் நிறைந்தவன், இரக்க குணமுடையவன், தந்தையை விட தாயை அதிகம் விரும்புவான், எல்லோரையும் அனுசரிப்பான், அமைதியான தோற்றமாக இருப்பான், நல்லா சாப்பிடுவார். லக்கண சிம்மமானால் ஜாதகர் அரசனை போல வாழ்வார், தலைமை தாங்கும் தகுதி தாங்க அந்த பையனுக்கு இருக்கும். தியாக மனப்பான்மை உடையவர், பொது நல விரும்பி. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவருக்கு மாந்தீகம் செஞ்சால் எளிதில் கை கொடுமா, அதெல்லாம் வேண்டாங்க, நம்மளுக்கு தேவையில்லாது. கண்ணில் லக்கணக்காரர்கள் புத்திசாலியாக இருப்பாங்க, இயற்கை காட்சிகளை ரசிப்பவர், விவாத பிரியர், சாதனையாளர். முதலாம் லக்கணக்காரர்கள் துப்பாய், நம்ம இது போட்டுக்கலாம், துலாம் போட்டுக்கலாங்க, துப்பாய் சொல்லிட்டு. கன்னி லக்கணக்காரர்கள் புத்திசாலியாக இருப்பாங்க, இயற்கை காட்சிகளை ரசிப்பாங்க, விவாதம் புரிவாங்க, சாதனையாளர். துலா லக்கணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்பாளர் மீது மோகமுடையவர்களாக இருப்பாங்க, பெண்மோகம். பணம் பொருள் தேடி அலைவாருங்க, பணம் பொருளே தேடி அலைவார், பணத்தின் மீது பற்று உள்ளவராக இருப்பாங்க, வியாபார நோக்கமுடையவராக இருப்பாங்க. இவருக்கு வந்துங்க வாசி யோகம் பேரும் புகழும் தருங்க, வாசி யோகம் உடையவர். விருச்சிக லக்கணக்காரங்க ரகசியமாக நடவடிக்கை வச்சுக்குவாங்க, முன்கோபியாக இருப்பாருங்க. ரகசியம் சொல்லிட்டா அது யார்கிட்டையும் சொல்ல மாட்டாருங்க, ரொம்ப பாதுகாப்பாருங்க. அவர் இன்ப துன்பத்தையெல்லாம் வெளிக்காட்டிக்க மாட்டாருங்க யார்கிட்டையும். அவர் வந்துங்க உள்ளுணர்வு மிக்கவர், உள்ளேயே போட்டு பச்சுக்குவார். தனுசு லக்கணக்காரங்க பிறந்தவர்கள் தர்ம சிந்தனையாக இருப்பாங்க, ஒழுக்க செயலராக இருப்பாங்க, சாத்வீக குணமுடையவர்கள், சாந்தமாக இருப்பாங்க. தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் புண்ணிய காரியங்கள் அதிகமாக செய்வாங்க. என்னது, புண்ணிய காரியங்கள் அதிகமாக செய்வாருங்க தனுசு லக்கணக்காரங்க. மகர லக்கணக்காரங்க சோம்பல் உடையவங்க, தொழில் மீது பற்று உடையவர். கும்பலக்கணக்காரங்க அவங்களும் சோம்பல் தான், ரகசிய நடவடிக்கைகள் உள்ளுக்குள்ளே வச்சுக்குவாங்க, உள்ளுணர்வு மிக்கவர், ரகசியங்களை பாதுகாப்பாங்க. மீன லக்கணக்காரங்க குரு வீடல்லவா, தெய்வீக நம்பிக்கையுடையவருங்க, சுகமாக இருப்பாங்க, நல்லா தூங்குவாருங்க சாப்பிட்டா. இதுதாங்க ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நான் சொல்லிக்கிட்டேன். அடுத்தது விரிவாக நான் ஒவ்வொரு விரிவாக சொல்லித்தரேன் நான். நன்றி, வணக்கம், சுபங்க.